1.5 கிலோமீட்டர் நீளம், 350 மீட்டர் அகலம், கிட்டத்தட்ட 285 ஏக்கர் புள்ளி 20 சென்ட் இடம். இந்த இடம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு தீவு, கச்சத்தீவு. இந்த தீவை மையப்படுத்தி தமிழர்களுடைய பல நாள் கனவு என்பது ஏமாற்றப்படுகிறது. கச்சத்தீவு தமிழகத்தினுடையது, இந்தியாவினுடையது என்பது பலருக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் மும்பையில் போய் தேடிட்டோம், இல்லாட்டி பல இடங்களில் தேடிட்டோம், அதற்கான ஒரு ப்ரூஃப் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி இந்திய அரசாங்கம் சொன்னதே அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? கச்சத்தீவு நம்முடையதான் அப்படின்னு சொல்றதுக்கான ப்ரூஃப் என்னென்னலாம் இருக்கு, அதைத்தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கச்சத்தீவு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மீனவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே இந்த கச்சத்தீவா தாங்க இருக்கு. இலங்கைக்கு மீன் பிடிக்க சென்ற மீனவர்கள் திரும்பி வரவில்லை, இலங்கை கடற்படை அவர்களை கைது செய்து விட்டது அப்படிங்கிற பல செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ கொஞ்ச நாட்களாக அந்த செய்தி அதிக அளவு இல்லை, ஆனால் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாகலாம் எப்பவுமே இந்த செய்தி அடிபட்டுக்கிட்டே இருக்கும். அது என்னடா, நம்ம இடத்துல மீன் பிடிக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கம் நமக்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டுமா? இந்த ஒரு கேள்வி நமக்குள் எழலாம். தமிழர்களுக்காக உயிர் நீத்த திலீபன் அண்ணா அவர்களுடைய நினைவு தினம் இன்று. இந்த ஒரு தினத்தில் கச்சத்தீவை பற்றி ஒரு செய்தி தொகுப்பை நாம் பார்க்க இருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது தமிழர்கள் ஏமாற்றப்பட்ட ஒரு விஷயம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. 1974-75 இந்த காலகட்டத்தில் இந்தியாவின் பிரதமராக இருப்பவர் இந்திரா காந்தி அவர்கள் கச்சத்தீவு அப்படிங்கிற இந்த 285 ஏக்கர் நிலப்பரப்பை யாருக்கு கொடுத்துடுறாங்க? இலங்கை அரசாங்கத்துக்கு தாரை வார்த்து கொடுத்து விடுகிறார்கள். எதற்காக இது கொடுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் சின்ன அரசியல் காரணங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கோப்புகள் அடிப்படையில் ஃபைல்ஸ் இல்லாட்டி பழைய வரைபடம் அது இலங்கைக்கு தான் சொந்தமானது அப்படிங்கிற ஏதாவது ப்ரூஃப் இருக்கா என்று கேட்டால் அந்த ப்ரூஃப்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை மட்டுமே நமக்கு மிஞ்சுகிறது. ஸோ இப்போ நம்ம தமிழக மீனவர்களுக்கு அங்கே இருக்கும் உரிமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 உரிமைகள் தான். ஒன்று, நீங்கள் மீன் பிடிக்க வந்தீங்களா, உங்களுடைய வலை இருக்கு பாருங்க, அதை காய வைக்கணுமா, இந்த கச்சத்தீவில் வந்து நீங்கள் காய வைத்து கொள்ளலாம். அடுத்ததா அங்கே இருக்கும் புனித அந்தோனியார் சர்ச் அப்படின்னு சொல்லலாம், அந்த ஆலயத்திற்கு நீங்கள் வழிபடுவதற்காக செல்லலாம். அவ்வளவுதான். ஸோ கச்சத்தீவு அப்படின்னு சொல்லும்போது இது எப்போது உருவானது? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு 2 விதமான பதில்கள் இருக்கு. ஒன்று, 1480 கடல் கொந்தளிப்பால் 11 தீவுகள் உருவாகின்றன. ராமேஸ்வரம் கிட்ட 11 தீவுகள் உருவாகின்றன. ராமேஸ்வரம் கச்சத்தீவு அப்படின்னு சொல்லும்போது வெறும் 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. ஸோ 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல 11 தீவுகள், அதுவும் ஒரு எரிமலை வெடிப்பின் காரணமாக கடல் கொந்தளித்தது, அதன் காரணமாக உருவாகினது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்தெந்த தீவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குந்துகால், புனவாசல், முயல் தீவு, பூமரிசான் தீவு, முல்லைத்தீவு, மணல் தீவு, வாலித்தீவு, அப்பா தீவு, நல்ல தண்ணீர் தீவு, உப்பு தண்ணீர் தீவு, குடிசடி தீவு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வாலித்தீவு அப்படின்னு சொன்னோம் பாருங்க, அதை தான் கச்சத்தீவு என்றும் அழைப்பார்கள். இது நம்ம பாராளுமன்றத்திலே, இந்தியாவினுடைய பாராளுமன்றத்திலே வாலித்தீவு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. 1480 உருவான கச்சத்தீவு அப்படின்னு சொல்லி இப்போது நாம் சொன்னாலும் ராமாயணம் அப்படிங்கிற அந்த இதிகாசத்தை எடுத்துக்கொண்டால் வாலியும் ராமனும் சண்டை போட்டு கொண்டது அந்த தீவில் தான். அதன் பெயரில் வாலித்தீவு என்றும் அழைக்கப்படுகிறது. இதை நம்ம பாராளுமன்றத்தில் வாஜ்பாய் அவர்கள் கூறுகிறார்கள். வாலித்தீவை இந்தியாவுக்கு மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் வாஜ்பாய் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு குரலாக இருக்கிறது. சோ வாஜ்பாய் அவர்கள் இந்த ஒரு குரலை எழுப்ப வேண்டும் என்றால் கச்சத்தீவை தாரை வார்த்தது யாராக இருக்க வேண்டும்? காங்கிரஸா இருக்கணும். இந்த இடத்துல அரசியல் அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும், வேற வழியே கிடையாது. இதுல இன்டர்நேஷனல் அரசியலும் இருக்கு, இன்டர்னல் அரசியலும் இருக்கு, லோக்கல் அரசியலும் இருக்கு. லோக்கல் அரசியல் அப்படின்னு சொல்லும்போது தமிழக அரசியல், இன்டர்னல் அரசியல் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவினுடைய அரசியல், இன்டர்நேஷனல் அரசியல் சொல்லும்போது இலங்கை, இந்தியா இவங்களுடைய அரசியல். இப்படி முழு அரசியலையும் உள்ளடக்கியது தான் இந்த கச்சத்தீவு அப்படின்னு சொல்லலாம். சோ 1974 முழு சம்மதத்துடன் இந்த ஒரு கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதா? கிடையவே கிடையாது. பாராளுமன்றத்தில், நம்முடைய நாடாளுமன்றத்தில் இந்த கச்சத்தீவை நாங்கள் இலங்கைக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை யார் முன்பாகவும் வைக்கப்படவும் இல்லை. எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கப்படாமல் அது யாருக்கு கொடுக்கப்பட்டது? இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்டதனுடைய அந்த நகல், அந்த ஒப்பந்தத்தின் நகல் மட்டும் பாராளுமன்றத்தில் பகிரப்பட்டது. இதன் காரணமாக தமிழக அரசியலில் பலவிதமான நேரங்களில் புயல் வீசுகிறது அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்க வேணா எடுத்து பாருங்க.
1990க்கு பிறகு 2020 வரை எத்தனை எலெக்ஷன் நடந்தாலும் சரி, அத்தனை எலெக்ஷன்லையும் அத்தனை தேர்தல்களிலும் எல்லா அரசியல் கட்சிகளுடைய வாக்குறுதி நாங்கள் கச்சத்தீவை மீட்டெடுப்போம் என்பதுதான். ஸோ கச்சத்தீவை மீட்டெடுக்க முடியாதா? இந்த கேள்விக்கான பதில் நம்ம கொடுத்துட்டோம். அந்த பொருளை திரும்ப எடுக்க வேண்டும் என்றால் ஒரு யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் சொல்றாங்க. கிடையாது, தமிழகத்தில் நல்ல அரசியல் மாற்றம் வந்தாலே போதும், கச்சத்தீவு நமக்கானது என்று மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசாங்கம் கொஞ்சம் நினைத்தால் மட்டும் போதும், கச்சத்தீவு நம்முடையதான் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் லெவல்ல பேசி முடிச்சிடலாம், கச்சத்தீவை திரும்ப நாமளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வேறொரு சாரார் சொல்றாங்க. அப்படின்னா இவ்வளவு வருடங்களாகியும் கச்சத்தீவை ஏன் நம்மால் மீட்க முடியவில்லை? அதற்கான ப்ரூஃப் இல்லையா? இந்த கேள்விக்கான பதில் கொஞ்சமா காங்கிரஸ் ஆட்சியிலே இந்த மாதிரியான கேள்விகள் பல எதிர்க்கட்சிகள் எழுப்புகின்றன. அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல நபர்களும் சொல்கிறார்கள், அதற்கான ப்ரூஃபை நாங்க பம்பாயில தேடிட்டோம், ஆவண காப்பகங்களில் தேடிட்டோம், அத்தனை இடங்களிலும் அந்த ப்ரூஃப் எங்களுக்கு கிடைக்கவில்லை, அதன் காரணமாக அது இலங்கைக்கு சொந்தம் என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. எப்போ இந்த கேள்வியை காங்கிரஸ் அரசாங்கத்திடம் பார்த்து கேட்டாலும் இந்த ஒரு பதிவை இல்லாட்டி பதிலை சொல்வார்கள். அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ப்ரூஃப் என்ன? இந்த ஒரு பதிவு கண்டிப்பா ப்ரூஃப்னுடைய பதிவு தான். அடுத்த பதிவு தான், இதனுடைய பாகம் 2 தான். இதுல நிறைய அரசியல் விளையாண்டது அப்படின்னு சொன்னோம் பாருங்க, அந்த அரசியல் எல்லாமே பார்க்க போகிறோம். சோ ப்ரூஃப் என்ன? இதுதான் முதல் விஷயம். அந்த தேவாலயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க. கச்சத்தீவு என்பது மனிதர்கள் அதிக அளவு குடியேறாத ஒரு தீவு, ஒரு பகுதி. அந்த இடத்துல ஒரு தேவாலயத்தை அமைக்கிறார்கள், புனித அந்தோனியார் தேவாலயம். அது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமேஸ்வரத்தை சேர்ந்த சீனி குப்பன் படையாச்சியார் என்கிற ஒரு மீனவரால் எழுப்பப்பட்ட தேவாலயம் தான். அந்த தேவாலயத்தில் எல்லாருமே சொல்றாங்க, இந்தியாவை சேர்ந்த யாரும் எப்போது வேண்டுமானாலும் இந்த தேவாலயத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இலங்கையை சேர்ந்த நபர்களாக இருந்தால் நீங்க உங்களுடைய அரசு அனுமதி பெற்ற பிறகு இந்த தேவாலயத்துக்கு வந்து உங்களுடைய கோரிக்கை இல்லாட்டி உங்களுடைய பிரார்த்தனையை வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்தியர்களால் கட்டப்பட்ட ஒரு தேவாலயம், இந்திய மக்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் செல்லலாம் அப்படின்னு சொன்ன ஒரு தேவாலயம், அது எப்படி இலங்கைக்கு சொந்தமான ஒரு பகுதியில் கட்டப்பட்டிருக்கும்? இந்த ஒரு கேள்வி. ஆனா இந்த கேள்விக்கான பதில் இது 20ஆம் நூற்றாண்டில் தானே கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னா, அதுக்கும் முந்தைய ஒரு வருடங்களில் ப்ரூஃப் என்ன இருக்கு என்பதை தேடி போகலாம். 1605வது வருடம் நாயக்கர் மன்னர்களால் சேதுபதி அரசு மரபு என்பது ஏற்படுத்தப்படுகிறது. இந்த சேதுபதி அரசு மரபு அப்படின்னு சொல்லும்போது, சேதுபதி அரசர்களுக்காக இந்த நாயக்க மன்னர்கள் கொஞ்சம் நிலப்பகுதிகளை கொடுக்கிறார்கள். அதுல இருக்கிற நிலப்பகுதிகள் யாவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, குத்துக்கால் தீவு, குருசடி தீவு, ராமசாமி தீவு, மண்ணாளி தீவு, கச்சத்தீவு, நடுத்தீவு, பள்ளித்தீவு ஆகிய தீவுகளும் 69 கடற்கரை கிராமங்களும் சேதுபதி அரசர்களுக்கானது அப்படின்னு சொல்ற பலவிதமான ப்ரூஃப் இன்றளவும் இந்தியாவில் இருக்கிறது. ராமேஸ்வரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, ராமநாதபுர அந்த ஒரு வரலாறை எடுத்துக்கிட்டாலும் சரி, இது யாராலையுமே அழிக்க முடியாத ப்ரூஃபாக இருந்து வருகிறது. அது என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செப்பேடுகள் தான். கூத்தன் சேதுபதி 1622 1935 ஆட்சி புரிந்த ஒரு நபராக, ஒரு சேதுபதியாக அறியப்படுகிறார். இந்த கூத்தன் சேதுபதி காலத்தில் கிடைத்த செப்பேடுகளில் ஒரு செப்பேடு என்ன தெரியுமா சொல்லுது? தலைமன்னார் வரை இருப்பது சேதுபதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகள் அப்படின்னு சொல்ற ஒரு ப்ரூஃப் இருக்கு. இது முதல் ப்ரூஃப். அடுத்த ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கு பாருங்க, அந்த மாவட்டத்தினுடைய வரலாற்று குறிப்புகள், அதாவது அரசு வரலாற்று குறிப்புகள் எல்லாத்திலையுமே 1480வது வருடம் தோன்றிய இந்த தீவுகள், கச்சத்தீவு எல்லாமே ராமநாதபுரத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ற அந்த ப்ரூஃப் இருக்கிறது. அடுத்ததா ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி மலைவளர் காதலி அம்மை ஆலயம், இப்படி ஒரு ஆலயம் இருக்குங்க. இந்த ஆலயத்துக்கு தேவையான பூக்களாக இருக்கட்டும் இல்லாட்டி பலவிதமான பசுக்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஆலயத்துக்கு சொந்தமான ஒரு நந்தவனத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது, இல்லாட்டி அங்கிருந்த பூக்கள் கொண்டு வரப்பட்டது. இந்த நந்தவனம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, அது கச்சத்தீவில் தான் இருந்திருப்பதாக அந்த வரலாற்று கூற்றுகள் சொல்லுகின்றன. அடுத்ததா டச்சுக்காரர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி போர்த்துகீசியர்களாக இருக்கட்டும், இவங்க தயாரித்த எந்த புகைப்படத்திலும் இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானதுதான், இல்லாட்டி இலங்கையினுடைய வரைபடத்தில் கச்சத்தீவு மார்க் பண்ணப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் கிடையவே கிடையாது. 17வது நூற்றாண்டில் பார்னோப் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் இலங்கைக்கு வருகிறார். அப்படி இலங்கைக்கு வந்த பிறகு அவரும் பலவிதமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறார். அதன் பிறகு அவரும் ஒரு வரைபடத்தை தயாரிக்கிறார். அந்த வரைபடத்தில் கூட கச்சத்தீவு இலங்கையினுடைய தீவாக அங்கே குறிப்பிடப்படவில்லை, அது இந்தியாவின் தீவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அடுத்ததா 1767 முத்துராமலிங்க சேதுபதி என்பவர் இந்த ஒரு ஆட்சி காலத்தில்
இருக்கும்போது டச்சுக்காரர்கள் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வருவதற்காக, அதாவது மன்னாரிலிருந்து நேரா பாம்பனுக்கு வருவதற்காக இந்த முத்துராமலிங்க சேதுபதியிடம் சில விதமான கோரிக்கையை வைக்கிறார்கள். அதன் அடிப்படையில் டச்சுக்காரர்கள் இங்கே வந்து செல்லலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியை கொடுக்கிறார் முத்துராமலிங்க சேதுபதி. இது டச்சுக்காரர்களுடைய குறிப்பில் இருக்கிறது. சோ இங்கிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? முத்துராமலிங்க சேதுபதி அது ராமேஸ்வரமாக இருந்தாலும் இல்லாட்டி ராமநாதபுரமாக இருந்தாலும் டச்சுக்காரர்கள் இலங்கையிலிருந்து இங்கே வருவதற்கு கச்சத்தீவு வழியாக வரலாம், அதற்கான அனுமதியை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய நிலப்பகுதிக்கு நாம் அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்பதுதான் பொருள்படுகிறது. இந்த ஒரு விஷயமும் ஒரு ப்ரூஃபா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 1802 வருடம் கொண்டு வரப்பட்ட ஜமீன்தாரி நில உரிமை சட்டத்தின் அடிப்படையில் கச்சத்தீவு ராமநாதபுரம் அரசருக்கு உட்பட்டது என்று ஆங்கிலேயர்களால் அறிவிக்கப்பட்டிருந்தது. சோ ஆங்கிலேயர்கள் இந்தியாவினுடைய பகுதியை தான் எல்லாருக்குமே கொடுத்தார்கள், ஜமீன்தாரி நில உரிமை சட்டம் வழியாக கொடுத்தார்களே தவிர இலங்கையினுடைய நிலப்பரப்பை கிடையாது. அதன் அடிப்படையில் ஆங்கிலேயர்கள், அதாவது பிரிட்டிஷ்காரர்களுடைய கோப்புகளிலும் இந்த கச்சத்தீவு என்பது யாருக்கு சொந்தம் தான்? இந்தியாவுக்கு, குறிப்பா தமிழகத்துக்கு சொந்தமான ஒரு நிலப்பகுதி தான். அதே மாதிரி கிழக்கிந்திய கம்பெனி 1822 வருடம் ராமநாதபுர ராஜாவிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். கச்சத்தீவை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாமா அப்படின்னு சொல்ற ஒரு கோரிக்கை தான். அந்த ஒப்பந்தத்தின் பெயர் ஸ்திமிரர் சனட் என்பதுதான். சோ இந்த ஸ்திமிரர் சனட் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம் வழியாக கச்சத்தீவை ஆங்கிலேயர்கள் ராமநாதபுரம் ராஜாவிடம் இருந்து வாங்கினார்கள் என்பது ஒரு வரலாற்று உண்மையாக இருக்கிறது. இதை எல்லாமே நம்முடைய இந்திய அரசாங்கம் ஏற்க மறுத்ததா, இல்ல இதெல்லாம் சொல்லிட்டோம்னா கச்சத்தீவை மீட்க வேண்டிய போராட்டம் மிக பெரிய அளவில் வெடித்து விடும் என்று பயந்து விட்டார்களா? இவ்வளவுதான் ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. 1857 இருந்து 1861 வரை இலங்கை முழுவதும் பயணம் செய்து இலங்கையினுடைய வரைபடத்தை வெளியிடுகிறார்கள். டெனண்ட் மற்றும் ஜே ஆரோஸ்மிக் என்கிற வரலாற்று ஆய்வாளர்கள் ஒரு வரைபடத்தை வெளியிடுகிறார்கள். அந்த வரைபடத்திலும், இலங்கையினுடைய வரைபடத்திலும் கச்சத்தீவு என்பது சேர்க்கப்படவில்லை. இது 1860களில் நடந்த ஒரு வரலாற்று உண்மையாக இருக்கிறது. அடுத்ததா பதிவு எண் 510 1880, அதாவது 1880 23ஆம் தேதி 6வது மாதம் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆவணத்தில் கச்சத்தீவு ராமநாதபுரம் ஜமீன்தாரியை சேர்ந்ததுதான். ராமநாதபுரம் ஜமீன்தாரியை சேர்ந்த 8 கடற்கரை கிராமங்களையும், கச்சத்தீவு, மண்ணாளித்தீவு, முயல்தீவு, குத்துக்கால் தீவு ஆகிய 4 தீவுகளையும் ராமநாதபுரம் மதுரை மாவட்ட சிறப்பு ஆட்சியர் எட்வர்ட் டர்னர் அவர்களிடமிருந்து கீழக்கரை சயாபு மாப்பிள்ளை மரக்காயர் மகன் ஜனாப் முகமது அப்துல் காதர் மரக்காயர் அவர்களும் ராமசாமி பிள்ளை மகன் முத்துச்சாமி பிள்ளையும் கூட்டாக வருடம் ஒன்றுக்கு 700 ரூபாய்க்கு குத்தகை எடுத்தனர் என்கிற வேறொரு வரலாற்று உண்மையும் நம்முடைய இந்திய அரசியல் சாசனம் அடிப்படையில், நம்முடைய இந்திய வரலாற்றின் கோப்புகளில் அடிப்படையில் இருந்து வருகிறது. சோ இதிலிருந்து வேறொரு உண்மை தெரிகிறது. 1880வது வருடத்திலும் கச்சத்தீவு இந்தியாவின் பக்கம்தான் இருந்திருக்கிறது. அடுத்ததா 1885வது வருடம் சேதுபதியார்களின் எஸ்டேட் மேலாளர் டி ராஜாராம ராயரிடமிருந்து முத்துச்சாமி பிள்ளை என்பவர் கச்சத்தீவிலிருந்து சில பொருட்களை சேகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டுக்கு 15 ரூபாய்க்கு குத்தகைக்கு எடுத்திருக்கிறார். அது சங்கு போன்ற சில பொருட்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சாயாவேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பொருள்னு சரியா தெரியல. ஆனா ஏதோ ஒரு பொருளை சேகரிப்பதற்காக இப்படி குத்தகைக்கு எடுத்திருக்கிறார்கள். இது 1885வது வருடம் நமக்கு கிடைத்திருக்கும் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ரூஃப் இருக்குங்க. அந்த ப்ரூஃபும் பிளஸ் இங்கே நடந்த அரசியல் பிரச்சனைகள். ஏன்னா இவ்வளவு ப்ரூஃப் நம்ம சொல்லிட்டோம். அதன் பிறகு நம்ம சொல்லக்கூடிய ப்ரூஃப் எல்லாமே 1900 இந்த ஒரு காலகட்டத்திற்கு பிறகு. ஆனா இந்த காலகட்டத்திற்கு பிறகு தமிழக அரசியல்வாதிகளும், அதாவது 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழக அரசியல்வாதிகள் அவர்களுடைய அரசியல் நிலவரத்துக்காக தமிழ்நாட்டை நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டார்கள். அப்படி பயன்படுத்திய போது அவங்களுடைய தேவைக்காக நமக்கு இருந்த இந்த தீவுகளுடைய வரலாற்று கோப்புகளை அவர்களே அழித்து விட்டார்கள். அப்படி அழிக்கப்பட்ட வரலாற்று கோப்புகள் என்ன? அவர்களால் சில விதமான அஜாக்கிரதை செய்யப்பட்டது. அந்த அஜாக்கிரதையை மையப்படுத்தி தான் இப்போ கச்சத்தீவு தமிழகத்துக்கு சொந்தமானது கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு நாம் கொடுக்கக்கூடிய உண்மைத்தன்மை இல்லாட்டி அதற்கு எதிரான ப்ரூஃப் என்ன என்பதை அடுத்த ஒரு பாகத்தில் பார்த்து விடலாம். சோ இந்த பதிவும் வரக்கூடிய அடுத்த பதிவும் நம்முடைய வரலாறை படிக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கானது, நம்முடைய தலைமுறைக்கானது அப்படின்னு சொல்லலாம். இந்த வரலாற்று உண்மைகள் எல்லாமே யாராவது மறந்து விடுவார்களோ இல்லாட்டி மறைத்து விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்காகத்தான் இன்று காணொலியாக பதிவு செய்கிறோம். இது நிறைய நியூஸ் பேப்பர்ல வந்த ஆர்டிகிள் தான். ஆனாலும் டிஜிட்டல் மீடியாவில் இது ஸ்ப்ரெட் ஆகும்போது சரி கச்சத்தீவு தமிழகத்துக்கு சொந்தமானதுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம்
பலருக்கும் ஏற்பட வைக்க வேண்டும். இதை பல வெளிநாட்டை சேர்ந்தவர்களும் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அங்கிருந்தும் ஒரு குரல் வருவதற்கான வாய்ப்புகள் நமக்காக காத்திருக்கின்றன. நம்முடைய மீனவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் காத்திருக்கும். நிச்சயமா இந்த கச்சத்தீவு அப்படிங்கிற பிளேலிஸ்ட் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பார்க்கலாம். இதை குறித்துள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.